வணக்கம் நண்பர்களே. தவைக்க கட்சியினுடைய தலைவர் விஜய் ஆரம்பத்திலேயே பிஜேபியை எதிர்த்து ஒரு கொள்கை முடிவு அறிவிக்கப்பட்டதால் இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப தயக்கம் கட்டுறாரு. எதிர்த்தவங்களை எப்படி இணைவாக போய் சேர்றது, இணைந்து போய் செயல்படுறது அப்படிங்கிற தயக்கம் அவர்கிட்ட இருக்கலாம். ஆனால் பின்னால் இருந்து அழுத்தக்கூடிய வேறு சில அழுத்தங்கள், உறுதிப்படுத்தப்படாத சங்கதிகள் மூலம் நாம் அறியப்படுவது சிபிஐ, இடி இது மாதிரி அழுத்தங்கள்லாம் வந்துடும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், கிட்டத்தட்ட எல்லோரும் அறிந்திருந்தது தான். இந்த சூழலில் இவர் தயக்கம் காட்டுகிறார். ஒருவேளை பாஜகவோடு ஏதோ ஒரு சமரசம் செய்து இணைந்தால் தாவேகாவுடைய வாக்குகள் குறையுமா, தாவேகாவுக்கு உள்ள ரசிகர்கள் இவருக்கு வாக்களிக்க மாட்டார்களா என்ற ஒரு சிறிய ஆய்வு தான். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் பதிவில் வந்து சேரும். சரி, இப்போது இணைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக விரிவாக இல்லை, சுருக்கமாக சொல்லிடுறேன். பிஜேபியோடு சேர்ந்துறாரு. அதிமுக கூட்டணி போனாலே பிஜேபியோடு சேர்ந்த மாதிரி தான். யார்? தவைக்க நடிகர் விஜய் சேர்வதன் மூலமாக, அந்த கூட்டணியில் சேர்வதன் மூலமாக அந்த கூட்டணி என்ன கணக்கு போடுதுன்னா, சிறுபான்மை வாக்குகள் இவர்களுக்கு வந்து சேரும், விஜயினுடைய ரசிகர்கள் வாக்குகள் வந்து சேரும், இதனால் நம் கூட்டணி பலம் பெறும், அதிக வாக்குகள் பெறும். இதுதான் அதிமுக பாஜகவினுடைய நினைப்பு. ஆனால் இது உண்மையா என்றால் சற்று யோசித்து பாருங்கள். விஜய் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறுவார் என்பதெல்லாம் யூகம்தான். அவருக்கு கூடிய கூட்டங்களை வைத்து மட்டுமே, அவருக்கு கூடிய ரசிகர்களுடைய வெறித்தனம் என்று சொல்வார்கள், அக்ரஸிவ்னஸ், அதை மட்டுமே வைத்து இதை கணக்கிடுகிறார்கள். நான் ஒரு சிறிய வரலாற்று பதிவினை இங்கே பதிவிட விரும்புகிறேன். மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு கூடாத கூட்டமா, நடிகர் சிவாஜி கணேசன் கூடாத கூட்டமா, கமலஹாசனுக்கு கூடாத கூட்டமா, இவ்வளவு ஏன் ஐயா வைகோ அவர்களுக்கு கூடாத கூட்டமாக எழுச்சி பேச்சுக்கு சீமானுக்கு கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டங்களை விட எங்கள் கூட்டம் அதிகம் கூடுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எண்ணிக்கையில் அதிகமாக கூடுவாங்க, வாக்குகளாக மாறுமா? இந்த விஜய் வருவதனால் சிறுபான்மை வாக்குகள் நமக்கு கிடைக்கும்னு நம்புகிறாங்க. ஏன்னா அவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால கிறிஸ்தவ வாக்குகள் நிச்சயமாக முழுமையாக விஜய்க்கு சேராது. அவர் கிறிஸ்தவர் என்பதால் வாக்களிப்பதற்கு ஒரு பகுதி வேண்டுமானால் வரலாம், அதுவும் கூட சந்தேகம். ஏனென்றால் விஜயிடம் அப்படி ஒரு ஈர்ப்புத்தன்மை, கிறிஸ்தவர்களுடைய ஈர்ப்புத்தன்மை அவரிடம் இருக்கிறது என்று கூற முடியாது. ஆக சிறுபான்மை ஓட்டும் சந்தேகம், ரசிகர்கள் ஓட்டும் சந்தேகம். எதற்காக விஜயை எதிர்பார்க்கிறீர்கள்? இப்படி சேர்வதால் விஜய்க்கு எந்த நட்டமும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம்.